ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் மறு வீட்டுக்கு போயிட்டு வந்தது கேப்பில் நம்ம கதிரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்துற நம்ம பாண்டியன் வண்டி ரிப்பேராக போயிடுச்சு. அதுக்கு யார் என்னையா பண்ண முடியும்? ஒட்டாமையே வச்சுருந்தா பல நாள் பொருள் பழசான பொருள் இப்படி தான் ஆகும். அதுக்கே ஏன் பிடிச்சி மகனை கத்துற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ராஜுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ லவ் வந்துருச்சு ராஜுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஏன் இப்படி கதிரை இப்படி பேசிகிட்டு இருக்காரு கோவத்தில் கொந்தளிச்சு போய் ரூமில் உட்காந்துருக்காங்க. அதுவும் யாருக்கிட்ட? தங்கமயில் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து இல்லை அம்மா பரவாயில்ல சரியாயிடும் சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு உசுப்பேற்றி விட்றாங்களாமா. ஏமா இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது? உங்கள் அம்மாவோட சிறந்த வில்லிங்கிற பட்டத்தை உனக்கு தான் கொடுக்க மாட்டேங்க. ஒன்று வந்து இப்படி ஒரு கெட்டப்பில் நாங்கள் பார்த்தது இல்லையேம்மா, பார்க்கவும் விரும்பலையேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் போடுற சீன் இருக்கே ஓவர் கவனிப்பாக இருக்குமா, ரொம்ப பண்ணாதமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு நம்ம கதிரை வந்து திட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் போய் பைக்கை சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவை போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டு வர போயிட்டாங்க. மீனா ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு வழி இல்லையே, யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த கேப்பில் அந்த டைம் பார்த்து நம்ம செந்தில் வந்து முன்னாடி நிற்க மாமா கூட்டு போகிறேன்னு சொன்னேன், கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு ஜூஸ் கடையில் உட்கார வச்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தா ஒரு தப்பாக போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு இவங்க நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஆப்படிக்க போகிறது யாருக்கு? நம்ம செந்திலுக்குன்னு தெரியல. ஏன்னா இதை பார்த்துட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. செந்தில் எடுக்கவே இல்லை. இந்த வந்துட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. வந்து இறங்கினோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்க நம்ம தங்கமயில் அதை வாங்கி எங்கே வாங்கினதோ எப்படி வாங்கினதோ இந்த கடையில் வாங்கினதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் வீட்டிலே செஞ்சு தானே அப்படிங்குது. ஐயோ ஓவர் பில்டப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.